ஓகே, குட் மார்னிங். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் அடுத்த சம் எக்ஸாம்பிள். இது வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிச்சிருக்கோம். செகண்ட் டிவிஷன் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். அதில் 4 சம் இருக்குது. அது கொஞ்சம் வேறு மாடல். லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் வேறு மாதிரி வரும். மற்றபடி எல்லாம் ஒன்றா தான் வரும். இது எக்ஸாம்பிள் ஒன்று மிஸ் ஆகிருக்கு, அதை மட்டும் நடத்தி விட்டுருவோம். ஸ்கொயர் ரூட், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அல்லது வர்க்க மூலம் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்போ இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே எழுதுகிறோம். 64x⁴ - 16x³ + 17x² - 2x + 1. இதுதான் கிவன் கொஸ்டின். எழுதியாச்சு. இப்போ என்னது 64க்கு என்ன வரும்? 8 8s are 64. 8 8 64. அப்போ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. இங்கே x⁴ x², இங்கேயும் x². இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதணும். எழுதியாச்சு. சைன் சேஞ்ச் பண்ணணும், பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணணும், பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 2 ஸ்டெப்பை இறக்கணும். 16x³ + 17x² இறக்கியாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு டைம் அப்படியே பார்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எழுதிட்டோம், ப்ளஸ் போட்டாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே எழுதுகிறப்ப என்ன செய்யணும்னு சொன்னேன்? இந்த 8ஐ இங்கே கொண்டு வர்றப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16. 8 2 8 2 16. 16 x². சரி, இங்கேக்குள்ளே ஒரு புது நம்பர் போடணும். இங்கேக்குள்ளே ஆல்வேஸ் ப்ளஸ், எப்பயுமே ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த புது நம்பர் எப்படி போடுவோம்? இந்த ஃபஸ்ட்டு நம்பரை -16x³ ஃபஸ்ட்டு நம்பராலேயே டிவைட் பண்ணணும். இந்த உள்ள ஃபஸ்ட்டு நம்பர், இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணணும். 16x². பாருங்கள், 16ம் 16ம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -1. அப்போ -1 x² அடுத்து x -1 x எப்படி வந்துச்சு? இங்கே பாருங்கள், எக்ஸு பவரில் உள்ளது சப்ட்ராக்ட் பண்ணணும். 3 - 2 = x⁻1 வந்துடும். அதுதான் இது. x⁻1 வந்து நம்ம போட தேவை கிடையாது. அதனால் 1x இருக்குது, இங்கே 1x. அதே மாதிரி 1xன்னு போட தேவையில்லை, வெறும் எக்ஸுன்னே போட்டுக்கலாம். நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்ப அப்படி சொல்லிடுறேன். இப்போ இங்கே உள்ள போடுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஃபில்லப் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே என்ன போட்டோமோ அதே நம்பரை கீழே போடணும். கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓரன்னா 1 தான். 1 1ஆல் பெருக்குனா x1 தான். இங்கே x² இருக்குன்னா இங்கேயும் x² போட்டுருங்க. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். 17ல் 1 போனால் 16x². 17ல் 1 போனால் 16. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸு. -2x + 1. அடுத்து அந்த 2ஐயும் தூக்கி அப்படியே இறக்கி எழுதிடணும். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? 16x². இந்த நம்பரை இங்கே கொண்டு வர்றப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பரை இங்கே கொண்டு வர்றதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஓ2 எத்தனை வந்துடும்? 2. அங்கே மைனஸ் இருக்கிறதுனால -2x. பாருங்கள், எழுதியாச்சு. இப்போ இந்த உள்ளே போய் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இதை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த 16x² -2x + 1 அதை அப்படியே பார்த்து எழுதிருங்கன்னு சொல்லியிருக்கேன். சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 0 ஆயிரும். முடிஞ்சிட்டு அதே தான் வருது ஆப்போசிட் சைனில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். சரி, இங்கே ஒரு x² x வேறு நம்பர் வேணும், இங்கே ஒரு வேறு நம்பர் வேணும். அதாவது கான்ஸ்டன்ட் அல்லது மாறிலி அது வேணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் செகண்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 16x² இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்னது இருக்குது? 16x² டிவைட் பை, இங்கே எதால் டிவைட் பண்ணோமோ அதே தான் 16x². அதே தான் வரும். இங்கே எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அதே தான் வரும். ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இந்த 16x² இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு நம்பர் தானே, இந்த ஃபஸ்ட் நம்பர் 2 1 தானே. அதனால் இங்கே எதாவது டிவைட் பண்ணமோ அதுதான் இங்கே வரும். பாருங்கள், இப்போ மேலே கீழே 1 போல் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன தான் வரும்? 1 தான் வரும். அப்போ இந்த இடத்துல +1, இந்த இடத்துல +1. அப்போ இதை நான் அடிச்சுட்டு எழுதுகிறேன். 16x² - 2x + 1
பாருங்கள் 16x² மைனஸ் 2x ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 இங்கே போடுறப்ப மேலேயும் போட்டுறணும் ப்ளஸ் 1 முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே என்ன போட்டோமோ அதே நம்பர் கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் உள்ளே போடுறதுக்கு. பாருங்கள், ஓரன்னா 1, ஓரண்டா 2, ஓர் 16 16. இங்கே நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அதே தானே வருது. ஒரு 1ஆல் பெருக்குனா அதே தானே வரும். ஸோ 0 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 8x² மைனஸ் 1x ப்ளஸ் 1. இதை இப்படி போடலாம். இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன், 8x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கலாம். இந்த 1x போட தேவையில்லை. இந்த ஸ்டெப்பு நீங்கள் எழுதாமலே இந்த ஸ்டெப் எழுதிடலாம். இல்லது இது வேண்டாம் நான் இதையே எழுதிடுவேன் 1x போடுவேனாலும் போடலாம், தப்பு கிடையாது. எப்படி எழுதினாலும் ரைட்டு தான். தமிழில் என்ன எழுதணும், வர்க்க மூலம்னு எழுதிக்கணும். தமிழில் வர்க்க மூலம் எழுதணும். அவ்வளோதான், தேட்ஸ் ஆல். இப்போது நம்ம 3.8 பயிற்சியில் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் 4 சம் முடிச்சிருக்கோம். இதே மாடலில் உள்ள இது வந்து எக்ஸாம்பிள் சம்மு 3.21. இது ஒரு சம் முடிச்சிருக்கோம். மொத்தம் 5 சம்ஸ் முடிச்சிருக்கோம் இந்த ஸ்கொயர் ரூட்டில். இன்னும் 5 சம்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் இந்த லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் மாறும். இந்த லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் மாறும். அதனால் இங்கே இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாறும். அது நாளைக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.